18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, நான் சொல்வதை இப்போதே கேட்டால் நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கும். நான் உனக்கு எதற்காக உத்தரவிடுகிறேன் தெரியுமா? நான் பலமுறை உனக்கான நல்லது செய்ய வந்தபோதும், உனக்கான வாய்ப்புகளை கொடுக்க வந்தபோதும் நீ என்னை தவற விட்டுவிட்டு தாண்டி போய்விட்டாய். என்னை தள்ளிவிட்டு தாண்டி போனதால் நஷ்டப்பட்டது நீதானே தவிர, இப்போது கஷ்டப்படுவதும் நீயாகத்தானே இருக்கிறாய். முதலில் இந்த கருப்பசாமி எப்போது உன்னை நோக்கி வந்தாலும் என்ன சொல்கிறேன் என்பதை தெளிவாக கேட்டு புரிந்து அதன்படி உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொள். ஏனெனில் நான் எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் உன்னுடைய அவசரத்தையும் அவசியத்தையும் புரிந்து கொண்டுதான் உன்னை பார்க்க வருவேன். உனக்குள் இருக்கும் நான் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு பாதுகாப்பு வெளியாய் இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சொல்ல வேண்டிய நல்லதையும் செய்ய வேண்டிய நல்லதையும் செய்ய வேண்டியது எனது கடமைதானே. எப்போதும் எல்லாரிடமும் அன்பாய் பேசுகிறனே, புத்திசாலித்தனத்தோடு அவர்களுக்கு பதில் சொல்ல கற்றுக்கொள். அன்பும் பாசமும் உன்னுடனேயே உடன் பிறந்தது. அதை நீ சுலபமாய் செய்து விடுகிறாய். ஆனால் புத்திசாலித்தனம் என்பது இன்னும் உனக்கு வளர வேண்டும் என் தங்கமே. அதற்கு நீ நிதானமாக யோசிக்க வேண்டும். பாரபட்சம் இல்லாமல் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பேச்சின் மூலமாக தெளிவாக புரிந்துகொள். அதன் பிறகு நீ பொறுமையாய் அமைதியாய் இருக்க ஆரம்பித்தால் புத்திசாலித்தனத்தோடு எப்படி யாரிடம் எந்த அளவுக்கு பேச வேண்டும் என்கிற விஷயங்கள் எல்லாம் உனக்கு தானாகவே தெரிய வரும். நீ எதை இழந்தாலும் இழக்காவிட்டாலும் உன்னுடைய கௌரவத்தை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. உன் கௌரவத்தை இழப்பதற்கு நீ இடமும் தந்துவிடக்கூடாது என் தங்கமே. உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்கள். அவர்கள் உன்னிடம் தேவையில்லாத குறை சொல்கிறார்கள், குற்றம் சுமத்தத்தான் செய்வார்கள். அவர்களையெல்லாம் நீ கண்டுகொள்ளாமல் தாண்டி போய் ஜெயித்து கொண்டே இரு. உன்னை புரிந்து கொண்டவர்கள் உன்னை நோக்கி வந்தால் போதும். புரிந்து கொள்ளாத மனிதர்களும் சீக்கிரம் உன் அருமை பெருமையை புரியும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய சொந்த அறிவு கொண்டு எல்லா விஷயங்களையும் சிந்தனை செய்ய வேண்டுமே தவிர, யாரோ எதையோ என்னவோ சொன்னால் அதை அப்படியே நம்பிவிடாதே என் செல்லமே. எதுவாக இருந்தாலும் ஏன், எதற்கு, எதனால் என்ற கேள்விகளை மனதிற்குள் எழுப்பி யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள தயாராகு. நீ பயந்தாலும் பயப்படாவிட்டாலும் பணிந்தாலும் துணிந்து நின்றாலும் காலமும் நேரமும் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். அது யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருப்பதில்லை. ஆனால் நீ ஜெயித்தால் காலம் உன்னை பின்தொடர்ந்து வரும். மனிதர்கள் உன் பின்னால் ஓடி வருவார்கள். அப்படிப்பட்ட வெற்றியை பெறுவதற்கு நீ கொஞ்சம் கஷ்டப்படத்தான் வேண்டும். அடுத்தவர்கள் உனக்கு கீழே வேலை செய்ய வேண்டுமானால், நீ அடுத்தவர்களுக்கு உத்தரவிடக்கூடிய உயர்ந்த பதவியில் இருக்க வேண்டும் என நீ நினைத்தால் முதலில் பணிந்து போக கற்றுக்கொள். பணிவோடும் துணிவோடும் தைரியத்தோடும் பாசத்தோடும் பொறுமையோடும் பொறுப்போடும் உனக்கான விஷயங்களை நீ செய்யும்போது நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். நீயும் ஜெயிக்கலாம் என் செல்லமே. கூடிய விரைவில் நீ உன் வாழ்வில் ஜெயிக்கும்படி உனக்கு ஒரு நல்ல செய்தியை நானே கொடுக்கப் போகிறேன். எந்த விஷயங்களையும் நினைத்து கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்காமல் உனக்காக அப்பா கருப்பசாமி நான் இருக்கிறேன் என தைரியமாக இரு. 1000 பேரிடம் போய் நீ உதவி கேட்டாலும் கடைசியில் உனக்கு துணையாயிருந்து உன்னை பாதுகாத்து உனக்கு செய்ய வேண்டிய நல்லதையெல்லாம் செய்து உனக்கு உதவப் போவது என்னவோ இந்த காக்கும் கடவுள் கருப்பசாமி நான் தான். நான் உன்னை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு என்னை சரணடைந்த நீ வேறு எவரிடமும் உதவி என்று செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் உனக்காக எல்லா விஷயங்களையும் தேடி வந்து செய்து முடிப்பேன். உன் எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் உன்னுடைய சொற்களும் உன்னுடைய செயல்களும் எல்லாமே நல்லதாக இருக்கும் பட்சத்தில், உன்னை சுற்றி நான் இருக்கிறேன் என பட்சத்தில் நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் நல்ல குணத்திற்குமாகவே இந்த கருப்பசாமி நானே உன்னை தேடி வருவேன். என் அன்பு தங்கமே, உன் மனதில் இருக்கும் வலியும் வேதனையும் உன்னுடைய உணர்வுகளையும் உன் கஷ்டங்களையும் உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளையும் அடுத்தவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன? அனைத்தையும் புரிந்து கொண்ட நான் இருக்கிறேன். நீ தேவையில்லாமல் கண்ணீர் வடிக்காதே. யாருக்கு எதை எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அதை அப்படி அந்த வழியில் நான் புரிய வைக்கிறேன். நீ உன்னுடைய விஷயங்களை செய்து கொண்டு உன்னுடைய பொறுப்பை புரிந்து கொண்டு உன்னுடைய கடமைகளை சரியாக செய்து வா. உன் வாழ்க்கையை மட்டும் முழுவதுமாக என்னிடம் ஒப்படைத்து விடு. உன் கண் முன்னால் நானே வந்து நின்று உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வையும் தீர்ப்பையும் நிச்சயமாய் கொடுப்பேன். இனிமேல் பார், உன் வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக நடக்கும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா கடிகாரங்களையும் நிறுத்தினாலும் சூரியனும் சந்திரனும் கால ஓட்டமும் அதற்குரிய விஷயங்களையும் வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கும். அதே போல எவ்வளவு தடைகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உன் லட்சிய பயணத்தை மட்டும் நீ நிறுத்தி விடாதே. சோம்பலும் சோர்வும் கொள்ள வேண்டாம். தடையும் தடங்களையும் நினைத்து பயம் கொள்ளவும் கவலை கொள்ளவும் வேண்டாம். நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழும்போதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நான் நிச்சயமாக அழைத்துச் செல்வேன்.
நீ இதுநாள் வரை கஷ்டப்பட்டதே போதும். இவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்தனே, இனி உன் இஷ்டப்படி எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாய் அனுபவித்து வாழப்போகிறாய். எந்த பிரச்சனையும் இல்லாத அளவிற்கு உன்னை சந்தோஷமாய் சிறப்பாய் நான் வாழ வைக்கிறேன். பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது. என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கிறது.